வர்தா புயலால் 4 நாட்களாக மின்சாரம் இன்றி பொழுதை கழித்து வரும் மக்கள் ஒரு சில இடங்களில் போராட்டங்களில் ஈடுபட்டனர். ஏராளமானோர் மெரினா கடற்கரையில் பொழுதை கழித்தனர். இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை காணலாம். வர்தா புயலினால் சென்னை முழுவதும் ஆயிரக்கணக்கான மரங்கள் சாலையில் வேரோடு சாய்ந்தன. மின் கம்பங்களும் முறிந்தன. இதன் காரணமாக பல இடங்களில் கடந்த 4 நாட்களாக மின்சாரம் தடைபட்டுள்ளது. மின்சாரம் இல்லாத காரணத்தால் குடிநீரின்றியும் வீட்டில் மின்சாதனங்களை பயன்படுத்த முடியாமலும் மக்கள் மிகவும் சிரமப்பட்டனர். மின்சாரம் குடிநீர் வழங்காத அரசை கண்டித்து சென்னையில் ஒரு சில இடங்களில் மக்கள் சாலை மறியலிலும் ஈடுபட்டனர். புயல் வரும்போது கரண்ட் கட் பண்ணாங்க. ஓகே, சரி, புயல் வருது, காத்தடிது, கரண்ட் கட் பண்ணாங்க. பக்கத்து தெருவே அசோக் நகர், அங்கே கரண்ட் வந்துச்சு. இன்னைக்குலாம் 14/12/2016 கரண்ட் வந்துச்சு. பதிலுக்குள்ளே அதே இது கேட்டால் வடபழனின்றாங்க. அங்கே கரண்ட் வராது, மாம்பழத்து கரண்ட் வராது, சிதார்பேட்டை கரண்ட் வராது, ராயபுரம் கரண்ட் வராது. அதெல்லாம் இதாக சரி, எங்கள் வீட்டுக்கு ஒரு 10 வீடு தள்ளி கரண்ட் இருக்குது. அப்போ என்ன இது இங்கெல்லாம் சொல்லிடுவாங்களா? இந்த இடத்துல ஓட்டு போட்டுக்கிறாங்க, இந்த இடத்துல ஓட்டு போட மாட்டாங்கன்ட்டு. 12 மணிக்கு வந்துடுறாங்க. இதுவரை வரல கரண்ட். கம்ப்ளைன்ட் பண்ணி வரல. இப்போ இதுவரை கரண்ட் வரல. குழந்தைக்கு எப்படி இருக்கும் சொல்லு பார்க்கலாம். ஏற்கனவே டிங்க் காய்ச்சல் வருது, மலேரியா வருது, டைபாய்டு வருது. எப்படி அது ஒரு ரெஸ்பான்ஸ் இல்ல. கரண்ட் இல்ல, லைட் இல்ல. எப்படி சார் பண்ணிட்டு ஸ்கூல்ல போய் கேட்டா என்ன பண்றீங்க, லைட்ல எல்லாம் பண்ணி கேக்குறாங்க சார். நேத்து அங்க ஆபீஸ் போனா ஏடி வந்தாரு சார். நீங்க வீட்டுக்கு போக 10 மணிக்கு கரண்ட் வந்துருப்பாங்க சார். நான் வீட்டுக்கு வந்து சார் கரண்ட் வரல. இப்போ போய் கேட்டா ஆபீஸ்ல இல்ல சார். ஃபோன் பண்ணா ஃபோன் எடுக்க மாட்டாங்க சார். ஃபோன் எடுக்கல. அப்ப நாங்க என்ன சார் பண்றது? சரி பேர் சார் வயசானலாம் பாவம் சார். என்ன சார் பண்ணுவாங்க? குடிக்க தண்ணி இல்ல, பாத்ரூம் கழுவ தண்ணி இல்ல. என்ன சார் பண்றது நாங்க அப்பனா? மின்சாரம் இல்லாததால் சென்னை நகர் முழுவதும் 3வது நாளாக இருள் சூழ்ந்து காணப்பட்டது. மறுபுறம் மின்சாரம் இல்லாத இரவு பொழுதை கழிக்க தங்கள் குடும்பத்துடன் மெரினா கடற்கரைக்கு படையெடுத்தனர். புயலுக்கு பின்பு அமைதி என்பதற்கேற்ப அங்கு வீசிய காற்றோடு வானில் தெரிந்த ரம்மியமான முழு நிலவையும் கண்டு ரசித்தனர். என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பிள்ளைங்க வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு இருக்கோம். அங்கேருந்து நாங்கள் இங்கே 10 மினிட்ஸ் தான் எப்பயுமே வர்றதுக்கு. வழியெல்லாம் மரம் விழுந்திருக்கிறதால அங்கேருந்து ஜாம் ஆகி எல்லாம் கிளியர் பண்ணி வர்றதுக்கு எங்களுக்கு 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. அதான் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பீச் நல்லா இருக்குது. இது வரைக்கும் நாங்கள் தண்ணி பார்த்ததே இல்லை. இன்றைக்கி இவ்வளோ தூரம் பார்த்துருக்கோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நல்லா இருக்குது. இந்த கிளைமேட் எல்லாமே நல்லா இருக்குது. தமிழக அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொண்டு வருவதால் இன்றைக்குள் நிலைமை சீரடைந்து சென்னை மாநகரில் முழுமையாக மின்சாரம் கிடைத்துவிடும் என்றும் அதிகாரிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். ஒளிப்பதிவாளர் சூரிய தீபனுடன் செந்தில்குட்டி, நியூஸ் 7 தமிழ், சென்னை.